எல்லாருக்கும் வணக்கம். நல்ல படங்களில் பாகமாகணும், அதுதான் எங்களோட ஐ திங்க் என்ன மாதிரி ஒரு ஆக்டர், நான் எப்போவுமே ஒரு அப்கமிங் ஆக்டர் அப்படி தான் நான் என்னை ஐடென்டிஃபை பண்ணுறேன். ஸோ ரொம்ப ப்ரௌடான ஒரு ஃபீலிங். எல்லாரும் சொன்ன மாதிரி நாங்கள் ஒரு ஃப்ளோவில் பண்ணிட்டோம். கஷ்டம் இருந்தது, சேலஞ்சஸ் இருந்தது, ஆனால் நாங்கள் என்ஜாய் பண்ணிட்டோம், முடிச்சிட்டோம். எக்ஸைட்டடாக இருந்தோம் இந்த படம் ரிலீஸ் ஆகுறதுக்கு. August 2 எங்கள் படம் ரிலீஸ் ஆகுது. அந்த மேக்கிங் வீடியோ பார்க்கும்போதே ரொம்ப ஒரு ப்ரவுட் ஃபீலிங் இருந்தது. சில டைம் யோசிப்போம், இந்த ப்ரொஃபஷன் இல்லை அந்த ஒரு என்ன சொல்கிறது, அந்த ஹசில், அந்த டெய்லி அந்த ஒரு இதில் போகும்போது நம்ம சில டைம் மறப்போம். ஆனால் இப்படி இருக்கிற மூமெண்ட்ஸில் தான் நம்ம அது நமக்கே ஒரு ரிமைண்டர் தட் why we are doing what we are doing. இது ஒரு ட்ரூ பேஷனாக ஒரு லிவிங் எக்ஸாம்பிளாக காட்டினதே சிம்புதேவன் சார் தான். தேங்க்யூ ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. இங்கே இருக்கிற எனக்கு தெரிஞ்சு எல்லாருமே அவர் கூட ஒர்க் பண்ணியிருக்காரு இல்லை, ஆனால் என்னை செலக்ட் பண்ணுறதுக்கு நான் ரொம்ப ஆனர்டாக இருக்கேன். இந்த ஒரு லக்ஷ்மின்னு சொல்லிட்டு ஒரு சமத்தான ஒரு க்யூட்டான ஒரு கேரக்டர் என்கிட்ட கொடுத்தாரு. என்னால் அது பண்ண முடியும், அந்த நம்பிக்கை அதுவே ஒரு பெரிய விஷயம். பிகாஸ் நான் ஆனஸ்டாக சொல்லிட்டேன் சார், நான் தமிழ் பொண்ணு இல்லை, கேரளா பொண்ணு, இங்கே வளர்ந்துருக்கேன், அதனால ஓரளவுக்கு தமிழ் பேசுவேன். ஆனால் நீங்கள் சொல்கிற அந்த செந்தமிழ் இல்லை, அந்த அளவுக்கு எனக்கு பேச முடியுமா, அது வேற அந்த பிராமின் ஸ்லாங்கோட, எனக்கு அந்த ஒரு டவுட் இருந்தது. ஆனால் அவர் ஒன்றும் பிரச்சனை இல்லை கௌரி, நீங்கள் வாங்க, வில் டேக் கேர் ஆஃப் யூ. அக்ஷத் சொன்ன மாதிரி ஐ ஃபெல்ட் வெரி சேஃப் ஆன் தட் போட். இங்கே இருக்கிற யார்கிட்டையும் நான் இதுக்கு முன்னாடி ஒர்க் பண்ணதில்லை. பட் அந்த ஒரு 10 பேரோட எனர்ஜி, இட் வாஸ் லைக் மேஜிக். அது எப்படி நாங்கள் ஒரு யுனைட்டடாக இருந்தோம் த்ரூ அவுட். இப்போது மதுவுக்காலாம் என் சொந்த அக்கா மாதிரியே ஐ திங்க் ஐ காட் அ சிஸ்டர் ஃபார் லைஃப். சத்தியமாக சொல்கிறேன். அவங்க 1.5 வயசு குழந்தை கூட வந்தாங்க ஷூட்டுக்கு. ஆனாலும் ஷீ ஸோ எனர்ஜெட்டிக். 5 மாதம் அப்போ இப்போ 1.5 வயசு ஆச்சுன்னு நினைக்கிறேன், வளர்ந்துட்டான். பட் ரொம்ப ப்ரௌடாக இருந்தது as a woman to see her perform. அவ்வளோ பேஷனட்டாக இவ்வளோ வருஷம் எவ்வளோ பேர் கூட பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு எனக்கு ஒரு 96 மாதிரி ஒரு டெபியூ வந்தது, நான் ரொம்ப பிளெஸ்டாக இருக்கேன். ஆனால் எல்லாரோடையும் ஒரு ஜேர்னி பார்க்கும்போது இப்போ எல்லாரோட இப்போ அக்ஷத் இப்போ ஜஸ்ட் ஸ்டார்டட், பட் அவன் எவ்வளோ அண்டர்ஸ்டாண்டிங்காக கம்ப்ளீட்டாக ஹீ ட்ராவல்ட் வித் அஸ் இந்த மூவி. சில டைம் நான் யோசிப்பேன், குழந்தைங்கன்னா ரொம்ப கிராங்கியாக இருப்பாங்க, சும்மா டேண்ட்ரம்ஸ்லாம் த்ரோ பண்ணுவாங்க. ஆனால் இவன் ரொம்ப அண்டர்ஸ்டாண்டிங்காக, எங்களுக்கே எப்பா இவனை மாதிரி ஆகணும்னு நினச்சோம். நான் நடிச்சுட்டு இருக்கானா, நாங்கள்லாம் அப்பப்போ கம்ப்ளைண்ட் பண்ணும்போது இவன் ஜாலியாக நிம்மதியாக இருக்கான். சரி, ஓகே. மாதேஷ் சார் ரொம்ப அருமையான விஷுவல்ஸ். நான் சத்தியமாக எதிர்பார்க்கல. பிகாஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மானிட்டருங்கிற ஒரு விஷயமே இல்லை. நாங்கள் படகுல போனால் அவ்வளோதான். என்ன சொல்கிறது, ஷூட் கால் டைம் பேக்கப் சொல்லும்போது தான் நாங்கள் திருப்பியே வரோம். ஸோ மானிட்டரில் செக் பண்ணுறது இல்லை, என் மேக்கப் ஓகேவா, ஹேர் ஓகேவா. எனக்கு தெரிஞ்சு என்ன மாதிரி ஒரு ஹீரோயினுக்கு அந்த ஒரு என்ன சொல்கிறது வேனிட்டி இல்லை, நம்ம ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கணும், அதெல்லாம் தாண்டி நம்ம பர்ஃபார்மன்ஸில் கவனிக்கலாமே, அந்த ஒரு ஐடியாவே என்னை ரொம்ப ஆழமாக அது நான் ஐ லேர்ன்ட் த்ரூ திஸ் மூவி. ஸோ ஐ எம் வெரி வெரி ப்ரவுட் தட் ஒரு ஹீரோயின்னு சொல்லும்போது அவங்களோட லுக்ஸ் மட்டும் இல்லை, அவங்களோட பர்ஃபார்மன்ஸில் மெயினாக ஃபோக்கஸ் பண்ணாலே நம்ம ரொம்ப தூரம் போயிடலான்னு எனக்கு ஒரு கருதல் வந்தது. ஸோ தேங்க்யூ ஃபார் தட் ரியலைசேஷன் மிஸ்டர் சிம்புதேவன் சார். நான் இப்போது இந்த ப்ரொடக்ஷனில் இது செகண்ட் மூவி. மாலி அண்ட் மான்வி என்னை நம்பி இன்னொரு வாட்டி கதாநாயகியாக கூப்பிட்டுருக்காங்க. அடியே கூட எனக்கு தெரிஞ்சு லாஸ்ட் இயர் ஆகஸ்டில் தான் வந்தது. ஸோ ஐ எம் ஹாப்பி டு பி அசோசியேட்டட் வித் தெம் அகென். எப்போவுமே இட்ஸ் அ வெரி என்ஜாயபிள் எக்ஸ்பீரியன்ஸ். பிரேம் சார் இஸ் அ லவ்லி பர்சன். அவர் கூட இன்னும் இந்த இண்டஸ்ட்ரிக்கே ஒரு நல்ல ப்ரொடியூசராக வரணும்னு ஐ ரியலி விஷ் ஃப்ரம் த பாட்டம் ஆஃப் மை ஹார்ட். ஸோ தேங்க்யூ. ஜிப்ரான் சார் இதுலேயும் நான் ஒரு பாட்டு பாடுற ஒரு கேரக்டர் தான். ஸோ ஹிஸ் மியூசிக் ஹஸ் பின் ரியலி குட். நான் இல்லைனாலே ஐம் அ ஃபேன். ஆனால் அந்த ஒரு ஃபோக்லோர் கானா பாட்டு கலந்த ஒரு என்ன சொல்கிறது கச்சேரின்னு சொல்லலாம். நான் பண்ண பாட்டு நான் ரொம்ப என்ஜாய் பண்ணி தான் அதை நடித்தேன். இல்லை யூஸ்வலாகவே எனக்கு
பாடுற மாதிரி நடிக்கிறது ரொம்ப பிடிக்கும். என் பிகினிங்கே அப்படி தான் இருந்தது. ஸோ திஸ் வாஸ் ரியலி ஃபன். பாஸ்கர் சார் மாதிரி இருக்கிற ஒரு என்ன சொல்கிறது லெஜெண்ட் கிட்டேருந்து அப்படி ஒரு காம்ப்ளிமெண்ட் வருது எனக்கு பெரிய விஷயம். என்னை ஒரு ஹீ ட்ரீட்ஸ் மீ லைக் ஹிஸ் ஓன் டாட்டர். எனக்கு என் சொந்த அப்பா மாதிரி தான் வரும். ஸோ தேங்க்யூ. என்னை ரொம்ப என்ன சொல்கிறது சேஃபாக ட்ராவல் பண்ணி வச்சாங்க இந்த எல்லாருமே. இங்கே யாரையாவது மிஸ் பண்ணி இங்கே இல்லை. ஜெஸ்ஸி, ஹீ இஸ் அன் ஆஸ்திரேலியன் ஆக்டர். ஆனால் எனக்கு தெரிஞ்ச ஒரு நல்ல ஃப்ரெண்டாக இருந்தார். எனக்கு பண்ண முடிஞ்சது நான் ஹெல்ப் பண்ணேன் அவரை புரிய வைக்கிறதுல, இல்லை இங்கிலீஷில் ட்ரான்ஸ்லேட்லாம் பண்ணுறதில்ல. கொலைப்புள்ளி லீலா மேம் மலையாளத்தில் நாங்கள் வைப் பண்ணோம். யோகி பாபு சாரை ரொம்ப மிஸ் பண்ணுறோம் இன்றைக்கி. நான் அவர் கூட கர்ணனுக்கு அப்புறம் பண்ண படம் போட். எப்போவுமே ஜாலியாக இருப்பார். எப்போவுமே அவர் கூட நடிக்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இன்னொரு படம் நான் பண்ணுறேன் அவங்க கூட. ஸோ ஹீ இஸ் ஆல்வேஸ் கோயிங் டு பி இன்னும் உயரத்தில் வரணும்னு எல்லாரும் நினைக்கிற ஒரு ஆக்டர் தான் அவங்க. சின்னி சார் இதில் என் அப்பாவாக பண்ணியிருக்காரு. அவரை பற்றி யோசிக்கும் போதே ரொம்ப என்ஜாயபுளாக இருக்கும். இவங்க எனக்கு தெரிஞ்ச இந்த படகுல என்னை தவிர்த்து எல்லாருமே காமிக் ஆக்டர்ஸ். அதனால எனக்கு எப்போவுமே அவங்க இம்ப்ரவைஸ் பண்ணுவாங்க. அந்த மொமெண்ட்டில் என்ன பண்ணுவாங்க அந்த ஒரு மேஜிக்கில் எனக்கு ஐ ஃபீல் லைக் ஐம் நாட் அ வெரி ஹியூமரஸ். எனக்கு அப்படிலாம் தப்புன்னு வராது. நான் ஒரு நாள் சிம்புதேவன் சார் கிட்ட போய் சொன்னேன், சார் எனக்கு கீப் அப் பண்ண முடியல, ஓவர் ஷேடோ ஆகிடுவேனான்னு எனக்கு டவுட். ஆனால் சொன்னாங்க, லக்ஷ்மி என் கேரக்டர் பேர், உங்களுக்கு ஒரு அழகான ஒரு ட்ராக் இருக்குது, நீங்கள் நான் சொல்கிறத மட்டும் நீங்கள் நம்பி செய்யுங்க, ஒன்றும் இல்லை. ஆனால் எனக்கு ஒரு பெரிய இன்டர்வியூலலாம் நான் இப்போ இன்றைக்கி சொன்னேன் தட் இந்த படகுல இருக்கிறது எனக்கு ஒரு ஒர்க் ஷாப் மாதிரி தான். டெய்லி ஒன்று நாங்கள் கற்றுக்கிட்டோம். அண்ட் என்ன மாதிரி இல்லை அக்ஷத் மாதிரி இருக்கிற ஆக்டர்ஸ்க்கு இது ஒரு லேர்னிங் தான். எல்லாம் இப்போது இந்த படத்தில் அது டெலிவர் ஆயிடுச்சான்னு எனக்கு தெரியல. ஆனால் கண்டிப்பாக இந்த லேர்னிங் நான் எப்போவுமே என் கூடிய கேரி பண்ணுவேன். அண்ட் திஸ் ஹஸ் பின் அ கிரேட் எக்ஸ்பீரியன்ஸ். எப்போவுமே ஒரு படம் பண்ணும்போது இப்போது எல்லாம் மெயின் லீடாக தான் பண்ணுறீங்க, ஏன் நீங்கள் மல்டி காஸ்டாக ஏன் சூஸ் பண்ணுறீங்கலாம் சில பேர் கேட்டாங்க. ஆனால் எனக்கு தெரிஞ்சு ஒரு ஆக்டர் ஆகணும், இல்லை ஒரு பர்ஃபார்மர் ஆகணும், ஜஸ்ட் ஒரு ஹீரோயின் இல்லாமல் அதுக்கும் மீறி நம்ம அதில் தான் ஒர்க் பண்ணணும்னு நான் நம்புகிற ஒரு ஆள். ஸோ ஐ எம் வெரி வெரி ஹாப்பி அண்ட் ப்ரவுட் டு பி ஹியர். அவ்வளோ கஷ்டப்பட்டு நாங்கள் பண்ண படம். கஷ்டத்தை விட எனக்கு தெரிஞ்ச விஷுவலாக தியேட்ரிக்கலாக செம்ம எக்ஸ்பீரியன்ஸாக இருக்க போகுது. அது கண்டிப்பாக நம்ம பார்த்தாலே அது அந்த ஃபீல் வரும். இப்போது நம்ம அதுக்கு பிஹைண்ட் த சீன் என்ன நடக்குது அது எங்களோடது. ஆனால் தியேட்ரிக்கலாக நீங்கள் பார்க்கும்போது கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவீங்கன்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. எல்லா ஃபுல் டீம் நாங்கள் ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக இருக்கோம். ஸோ August 2 சரி நம்ம ஓடிடியில் வரும்போது பார்க்கலாம், அந்த ஒரு மென்டாலிட்டி வேணாம். அது இல்லாமல் நீங்கள் தியேட்டர் வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். இப்படி இருக்கிற படங்களுக்கு உங்கள் சப்போர்ட் தேவை. பிகாஸ் திஸ் இஸ் அ தியேட்ரிக்கல் ஃபில்ம். அந்த மியூசிக்காக இருக்கட்டும், விஷுவலாக இருக்கட்டும், அந்த கலர்ஸ் எல்லாமே கடல் அவ்வளோ அழகு. எங்களுக்கே சொன்ன மாதிரி சிட்டியில் வளர்ந்துருக்கோம், அந்த எக்ஸ்போஷர் இல்லை. ஆனால் அங்கே போகும்போது தான் இவ்வளோ அழகு நம்மளை சுற்றியே இருக்கேன்னு ஒரு ரிமைண்டர் தான். ஸோ கண்டிப்பாக நீங்கள் தியேட்டரில் போய் என்ஜாய் பண்ணுங்கள். அப்புறம் உங்களோட விஷஸ் அண்ட் ஃபீட்பேக் கண்டிப்பாக எங்ககிட்ட சொல்லுங்கள். தேங்க்யூ ஸோ மச். சேலஞ்சிங்காக ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. மேக்கிங் பற்றி நாங்கள் சொல்ல வேண்டியதில்லை. அதுக்காக இவ்வளோ ஒரு சர்ப்ரைஸான ஒரு வீடியோ கொடுத்துருப்பாங்கங்கிறது எதிர்பார்க்கவே இல்லை. எங்களோட ஒவ்வொரு முயற்சியும் ஒவ்வொரு உழைப்பும் எல்லாமே அந்த மேக்கிங்கில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. சாரோட டைரக்ஷனில் நான் பண்ணுற 2வது படம் இது. புலியில் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். அதில் ஃபுல் அண்ட் ஃபுல்லி காமெடி ரோல் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் இந்த படத்துக்கு கூப்பிடும்போது அவங்க சொன்னது யூஸ்வலான காமெடியாக இருக்கக்கூடாது, கொஞ்சம் சட்டிலாக இருக்கணும், இமோஷனான நிறைய சீன்ஸ் இருக்குது, அதுலேயும் பெட்டராக பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் நான் வந்து ஓகே, ரொம்ப எப்பயும் ஷூட்டிங் போகிறோம், அந்த மாதிரி இந்த ஷூட்டிங்கும் ஒரு மாதிரி போது, கடலில் என்ன 2 நாள் 3 நாள் எடுப்பாங்களா அப்படின்னு நினச்சோம். ஆனால் உண்மையாக சொல்கிறோம், அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இதுக்கப்புறம் தமிழ் சினிமாவில் வேறு யாருக்காவது கிடைக்குமான்னு நினச்சா கிடையவே கிடையாது. அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எங்கள் டீமுக்கும் எங்களோட ஆர்டிஸ்டோட டீமுக்கும் க்ரூவுக்கும் மட்டும்தான் கிடைச்சிருக்குன்னு நினைக்கும் போது ரொம்ப ரொம்ப பெருமையாக இருக்குது. நாங்கள் பட்ட ஒவ்வொரு கஷ்டமும் முயற்சியும் உழைப்பும் அந்த கடலுக்கும் முழுமையாக சொல்லணும்னா அந்த கடல் பக்கத்தில் எல்லாரும் வெவ்வேறு மதத்தினர் இருந்தாலும் ஒரு அந்தோனியோ சர்ச் இருக்கும். டெய்லி காலையில் போன உடனே எல்லாரும் போயிட்டு அவருக்கு ஒரு கும்பிடு போட்டுட்டு ஆரம்பிப்போம். ஒவ்வொரு நாளும் ஆரம்பத்தில் 3-4 நாள்னா ரொம்ப ரொம்ப அடடா என்னடா அது செம்ம வெயில், 6 மணிக்கெலாம் அப்படி ஒரு வெயில் இருக்கும்.
அதுக்கப்புறம் என்ன பண்ணிக்கிட்டோம், நாங்கள் எங்களுக்குள்ளே அதை ஃபன் ஆக்கிக்கிட்டு சார் போயிட்டு பயங்கரமாக எங்களால் என்னென்னலாம் கலாய்க்க முடியுமோ, அதாவது ஆஃப் த கேமரா பயங்கரமாக எங்களுக்குள்ளேயே ஒரு காமெடியை க்ரியேட் பண்ணிக்கிட்டு நிறைய ஃபுட்டு வரும் யோகி பாபு சார் கிட்ட இருந்து, அதுக்கப்புறம் MS பாஸ்கர் சார் கிட்ட. ஏன்னா அந்த கப்பலுக்குள்ள உட்காந்துட்டோம்னா, அந்த படகுக்குள்ள உட்காந்துட்டோம்னா உண்மையாவே கஷ்டமா இருக்கும், அப்படி திரும்ப முடியாது, அப்படி கஷ்டமா இருக்கும். ஒருத்தவங்க உட்காரும் போது இன்னொருத்தவங்களுக்கு இடம் பத்தாது, அவங்க தொட மேல நம்ம கால் வைக்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி ஒரு நெருக்கத்துக்குள்ள தண்ணி எது கொண்டு வரனாலும் அங்கிருந்து அந்த கடலை கப்பலை பிடிச்சிட்டு இருக்க அவங்க ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டாங்க, அவங்க போய் கொண்டு வரணும். ஸோ அந்த மாதிரி வரும்போது இஷ்டத்துக்கு நல்லா சாப்பிட்டுட்டு, சார் போதுமா உங்க பிரேக் டைம் முடிஞ்சுதா எடுக்கலாமா அப்படின்னு சொல்ற அளவுக்கு நாங்க வந்து ஃபன் பண்ணியிருக்கோம். அண்ட் இதுல வந்து அந்த பீரியட் தெலுங்கு பேசுறதுக்கு எனக்கு ரொம்ப ரொம்ப உதவி பண்ணது MS பாஸ்கர் சார். அவர் அந்த கரெக்ஷன்ஸ், அந்த நடிக்கும் போதே அவ்வளோ கரெக்ஷன்ஸ், ஸ்பஷ்டமா பேசணும், இந்த இடத்துல இப்படி பேசணும் அப்படிலாம் சொல்லி கொடுத்தாரு. அண்ட் கௌரி வந்து நிறைய ஹீரோயின்ஸ் கூட ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ ஒரு சிலர் இருக்க மாதிரி ஒரு சிலர் இருக்க மாட்டாங்க. இத்தனை நாள் நம்ம ட்ராவல் பண்ணணும், ஹீரோயின் எப்படி இருப்பாங்கன்னு பார்த்தா ரொம்ப ரொம்ப ஒரு ஹம்பிளான, ரொம்ப ஒரு ஸ்மைலிங் ஃபேஸோட, எப்போ பார்த்தாலும் கௌரியை சிரிச்ச முகமாகவே பார்க்கலாம். அக்ஷத் சின்ன பையன், நாங்களாவது நிறைய படம் ஒர்க் பண்ணியிருக்கோம், அதோட எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும், ப்ளஸ் வந்து அந்த வெயில வந்து அக்செப்ட் பண்ணிக்கிற அளவுக்கு மனநிலை இருக்கும். அவன் வந்து விளையாடி ஒரு ஸ்கூலுக்கு போகிற ஒரு சின்ன பையன், அவன் வந்து அவ்வளோ ஜாலியாக நான் சார் டைலாக் கொடுங்க சார், சார் நான் டைலாகே பேசல சார் அப்படியெல்லாம் அவன் வந்து கேட்பான். அவனுக்கு அந்த கஷ்டமே எதுவுமே தெரியல. லாஸ்ட்டாக ஒர்க் பண்ண அந்த 38 hours நான் ஸ்டாப்பாக ஒர்க் பண்ணியிருக்கோம், அதுவும் ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். அண்ட் சாம் சார், நான் நிறைய படங்களில் சாம் சாருக்கு ஜோடியாக நடிச்சிருக்கேன். இந்த படத்தில் நடந்த ஒவ்வொரு எக்ஸ்பீரியன்ஸ், பேசின ஒவ்வொரு மோட்டிவேஷனான வேர்ட்ஸ் எல்லாமே மறக்க முடியாத ஒரு நல்ல அனுபவம். அண்ட் யோகி சார், அவர் கூட அதாவது எனக்குன்னு ஒரு சின்ன ராசி இருக்குன்னு நினைக்கிறேன். நான் யாருக்கூடயோ ஜோடியை நடிச்சு அவங்க ஹீரோ ஆயிடுவாங்க. சந்தனன் சார் கூட ஜோடியா நடிச்சு அவர் ஹீரோ ஆயிட்டாரு, சூரி சார் கூட ஜோடியா நடிச்சு அவர் ஹீரோ ஆயிட்டாரு, பாபு சார் கூட நான் எப்பவோ ஜோடியா நடிச்சிருக்கேன், கடவுள் புண்ணியத்தில் அவரும் ஹீரோ ஆயிட்டாரு. ஸோ அவரோட டிரான்ஸ்ஃபர்மேஷன் பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. மண்டேலாவில் அவர் நடிச்ச விஷயம், இங்கே நம்ம போட்டில் எல்லாமே ரொம்ப 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 நல்லா இருந்துச்சு. ஸோ அவருக்கு நன்றி. அண்ட் இந்த ஒரு கடுமையான ஒரு போட்டில் வந்து எங்களுக்கு ரொம்ப மனசு ரிலாக்ஸ் பண்ண ஒரு விஷயம்னா ஜிப்ரான் சாரோட அந்த பாடல் தான். அந்த பாடல் வந்து கௌரி மட்டும் இல்லை, எல்லாருக்குமே மனப்பாடம் ஆகிற அளவுக்கு ரசித்தோம். ரொம்ப நல்லா இருந்துச்சு அந்த பாட்டு, கேட்கும் போதும் ஒவ்வொரு தடவையும் இனிமையா இருக்கு. அண்ட் மாதேஷ் சார், அதாவது டோன், இது கடலோட அந்த அது கிளைமேட் சேஞ்சஸ், அது அந்த வேவ்ஸ் எல்லாம் மேனேஜ் பண்றதை விட எங்களோட டோன் பார்த்தீங்கன்னா ஒரு சேஞ்ச் ஆச்சு. போனப்போ ஒரு டோன்ல இருந்தோம், எல்லாரும் கேட்டாங்க ட்ரெய்லர்லாம் பார்த்துட்டு ரொம்ப நேச்சுரலா இருக்கு. இல்லை, ரிட்டர்ன் வரும்போது உண்மையாவே நாங்கள் இருந்த டோனே வேற மாதிரி இருந்துச்சு. தூத்துக்குடி ஏர்போர்ட்ல ஃபர்ஸ்ட் ஷெடியூல் முடிச்சு ரிட்டர்ன் போறோம். அப்போ வந்து மாஸ்க் தான் போட்டிருந்தேன். அங்க வந்து செக் பண்றாங்களே, மாஸ்க் எடுக்க சொன்னோடனே ஒரு லேடி போலீஸ் வந்துட்டு, மேடம் ஐயோ என்னாச்சு மேடம் உங்களுக்கு, ஏன் இப்படி ஆயிட்டுங்க அப்படின்னு கேட்டாங்க. எனக்கு ஒரு நிமிஷம், எல்லாரும் கூட இருக்கிறவங்க வந்து எனக்கு தெரியும் எல்லாரோட ஸ்கின் டோனும் மாறிடுச்சு அப்படின்னு. அதுல வந்து நான் ரொம்ப பேடா இருந்தேன்னு எனக்கு தெரியும். ஆனா இவங்க யாருமே வந்து நல்லா இருக்கு நல்லா இருக்கு நல்லா இருக்கு அப்படி சொல்லிட்டே இருந்தாங்க. அவங்க கேட்ட உடனே அடடா என்ன அப்படின்னு, முதல்ல போயிட்டு டாக்டரை பாருங்க மேடம். நான் சொன்னேன் ஒரு ஷூட் போயிட்டு வரோம், அதனால இப்படி ஆச்சு அப்படின்னு சொல்ற அளவுக்கு. பட் அப்போ அது வந்து கொஞ்சம், ஏன்னா பெண்கள்னாலே ஒரு அழகு ரொம்ப முக்கியம்னு உங்களுக்கு தெரியும். அப்படி இருக்கும்போது இதெல்லாம் நாங்கள் ரொம்ப மேனேஜ் பண்ணி எல்லாருமே நிறைய எஃபர்ட்ஸ் போட்டிருக்கோம். ஸோ இந்த படம் ஆகஸ்ட் 2ஆம் தேதி வருது. உங்கள் எழுத்துக்கள், உங்களோட வார்த்தைகள் எல்லாமே எங்களுக்கு வெற்றியை தரணும். தொடர்ந்து இந்த மாதிரி சார் நிறைய படங்கள் டைரக்ட் பண்ணணும், நாங்கள் அவங்க படத்தில் நடிக்கணும். ஸோ எல்லாரும் ஆகஸ்ட் 2ஆம் தேதி படம் பார்த்துட்டு உங்களோட நல்ல கருத்துக்களை சொல்லுங்கள். தேங்க்யூ ஸோ மச். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். என்னுடைய அன்புக்குரிய இயக்குனர், பாசத்துக்குரிய இயக்குனர், என்னுடைய ஃபேவரைட் இயக்குனர் சிம்பு தேவன் சாரோடு நான் இணையும் 3வது படம். முதல் படம் அரியன் 305 கடவுள். அதில் ஜாவா சுந்தரேசன் ஒரு அருமையான ஒரு ரோல் கொடுத்தாரு. எனக்கே என்னுடைய பேரை சாம்ஸுக்கு பதிலாக ஜாவா சுந்தரேசன் வச்சிடலாமா அப்படின்ற அளவுக்கு குழப்பம் வர அளவுக்கு அவ்வளோ போகிற இடத்துலலாம் ஐடி ஃபீல்டெலாம் இருக்கிறவங்க அவ்வளோ கொண்டாடுற மாதிரி ஒரு ரோல். அடுத்தது இரும்பு கோட்டை முரட்டு சிங்கம், ஒரு டிரான்ஸ்லேட்டர் ரோல், லீன்ற ஒரு கேரக்டர் கொடுத்து அற்புதமான ஒரு ரோல். இன்றைக்கும் அதை நினச்சி என்னை பாராட்டிட்டு இருக்கிறப்ப எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. 2 படம் லட்டு மாதிரி இப்படி கொடுத்துருக்காரு. 3வது படம் அதையும் தாண்டி இந்த லால் சேட் அப்படின்ற ஒரு கேரக்டர் இந்த 2 விட இன்னும் பேசப்படும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த அற்புதமான ரோல் கொடுத்ததுக்காக சிம்பு தேவன் சாருக்கு என்றென்றும் என் நெஞ்சார்ந்த நன்றிகள். இந்த படத்தோட சில விஷயங்கள்லாம் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். படத்துக்கு ரெடியாகி ஃபஸ்ட் எடுத்தோன்னே ஃபஸ்ட்டு டே ஷூட்டிங் ஒவ்வொரையில் கடற்குள்ளே போயாச்சு.
நான் மதுமிதா எல்லாரும் ஃபுல்லாக ரிசப்ஷனுக்கு போகிற மாதிரி ஜம்முன்னு பளிச்சுன்னு அப்படி வந்து நின்றுட்டுருக்கோம். என்ன இப்படி வரீங்க, சீன் 23 இப்படி தான் காற்று புயல் அடிச்சிருக்கு, ஒரு நாள் சாப்பிடாம இருந்திருக்கீங்க, கலைங்க. அப்படியா சார்? உடனே இப்படி தலையை லேசாக களைச்சி விட்டு பொட்டை லேசாக அழிச்சு விட்டு இப்படின்னு அது கண்டினியூஸாக ஒரு படம் ஃபர்ஸ்ட் டே செகண்ட் டே அப்படின்னு எடுத்துகிட்டு போனால் பரவாயில்ல. டைரக்டர் டிபார்ட்மெண்ட் எப்படி இதை மேட்ச் பண்ணாங்கன்னே தெரில. திடீர்னு சீன் 23, திடீர்னு சீன் 55, திடீர்னு சீன் 76. ஒரு ஸ்டேஜில் என்ன பண்ணுறது எது பண்ணுறதுன்னு தெரியல. எதில் பொட்டு வச்சோம், எதில் பொட்டு வைக்கல, எதில் தலையை களைச்சி விட்டோம். அப்புறம் பிடிபட்டுருச்சு. நேராக உள்ள வரேன், சீன் நம்பர் 55 லைட்டாக ஒரு அலஞ்சி ரெடியா, ஓகே உள்ளே போங்க அப்படின்னு. சீன் நம்பர் 1 இந்த பார் பளிச்சுன்னு வரேன் அப்படின்னு சொல்லி பளிச்சுன்னு. இந்த மாதிரி ஆரம்பமே ஒரு ரணத்தில் இருக்குது. எங்களுக்கு ஈஸி சின்னதாக ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட். ஆனால் அந்த டைரக்டர் டிபார்ட்மெண்ட்டு அந்த மொதல் சீனில் அந்த போட்டில் எந்தெந்த இடத்துல என்னென்ன இருந்தது, உடனே ஒரு ஃபோட்டோ அதை எடுத்து அதை மெயின்டைன் பண்ணி அதை கண்டினியூட்டியை பண்ணுறதுக்குள்ள மேசிவ் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அது கண்டினியூஸாக எடுத்துருந்தா இந்த கஷ்டம் வந்திருக்காது. அது வேறு சில சூழ்நிலைகளால் இப்படி எடுக்க வேண்டியதாக போச்சா. அதனால் அவ்வளோ கஷ்டப்பட்டு அதை எடுத்திருக்காங்க. அந்த டைரக்டர் டிபார்ட்மெண்ட்டுக்கு பெரிய ஹேட்ஸ் ஆஃப் நான் சொல்லுவேன். அடுத்தது இந்த படத்துக்குள்ளே உள்ளே போயாச்சு. உள்ளே போனால் போட்டுக்குள்ளே உட்கார ஆரம்பித்தா ஏற்கனவே எனக்கு வாமிட் பிரச்சனையெல்லாம் இருக்குது. ஆல்ரெடி ஒரு படத்தில் நடித்து ஒரே ஒரு நாள் ஷூட்டிங்லேயே மொத்த வாந்தியும் எடுத்திருக்கேன் நான். இது படம் ஃபுல்லாக வரணுமே என்ன பண்ணணும் ஒரு பயத்தோடய உட்காந்தேன். பட் நல்ல வேலை ஒரு மாதிரி கரையோரத்தில் இருக்கிற லேசான ஒரு அலை அப்படியே உள்ளே போனால் தாளாட்டிக்கிட்டே இருக்கும். நடிக்க 3 வேளையும் பொங்கல் போட்ட மாதிரியே இருந்தது எனக்கு. அப்படியே அவர் எப்போ சொல்கிறாரோ அப்போ எழுந்திரிச்சு ஷார்ட் அப்படின்ற அப்படியே நைட்டு அப்படியே ரூமில் போய் படுத்தா எங்களை அறியாமே ஏதோ ஆடிக்கிட்டே இருக்கிற மாதிரியே இருந்தது. ஸோ அந்த அளவுக்கு ஃபீல் எங்களுக்கு அந்த படத்தோட இதில் இருந்தது. இந்த மாதிரி சுவாரஸ்யமான அனுபவங்களோட இந்த படம் நடந்துட்டு இருந்தது. இதில் குறிப்பிட்டு சொல்ல முடியாத சில விஷயங்களை சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். இந்த படத்தில் என்னை பிரமிக்க வைத்த இருவர், ஒன்று சிம்புதேவன் சார் அண்டு அவருடைய கற்பனைக்கு தீனி போட்ட ப்ரொடியூசர் சார். இந்த படத்தோட கதையை பற்றி சொல்லும்போதே என்ன இவ்வளோ நாள் கடலுக்குள்ளேயே இத்தனை பேரை வச்சு என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது, இதை விஷுவலைஸ் பண்ணுறதுனாலே ஒரு பெரிய கஷ்டமாக இருக்குது. இது எப்படி எடுக்க போகிறாங்க அப்படின்ற ஒரு பிரமிப்பு இருந்தது. இதை கேட்கறதுக்கு நல்லா இருக்குது, கடைசியாக பார்க்குறதுக்கு நல்லா இருக்கும். எடுக்கிறது அதுவும் கடலுக்குள்ளேயே எடுக்கக்கூடிய அந்த விஷயத்தை அவர் எப்படி யோசிச்சாருன்னே தெரில. ஒரு ட்ரெஸ்ஸுலேருந்து ஆரம்பித்து ஒரு அந்த மேக்கப்லேருந்து ஆரம்பித்து எல்லாத்துலேயும் பர்ஃபெக்டாக இருக்கும். சிம்புதேவன் சார் படத்துக்குள்ளே உள்ளே போனால் கற்றுக்கலாம், தெரிஞ்சுக்கலாம், நம்மளை நாம இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிக்கலாங்கிற அளவுக்கு ஒரு அற்புதமான அனுபவம் எனக்கு கிடைக்கும். அவர் எப்போ கூப்பிட்டாலும் ஓடி போவேன். அந்த அளவுக்கு ஒரு அருமையான ஒரு இயக்குனர், என்னை பிரமிக்க வைத்த இயக்குனர். இவருடைய இந்த கற்பனைக்கு தீனி போட்ட அருமையான ஒரு பிரேம்குமார்ங்கிற தயாரிப்பாளர். இவங்க 2 பேரும் என்னை பிரமிக்க வைத்தார்கள். அடுத்தது இந்த படத்தில் என்னை ரசிக்க வைத்த இருவர், யோகி பாபு அண்டு ஹீரோயின் கௌரி. யோகி பாபு அழகான கதைகளை தேர்ந்தெடுக்கிறாரு. பல இயக்குநர்கள்ட்ட போய் அப்படியே பண்பட்ட நடிப்பை இப்போ வெளிப்படுத்துறாரு. ஒரு டைரக்டர் ஃப்ரெண்ட்லி ஆர்டிஸ்டாக ஆகிட்டார் அவர். அருமையான சட்டில் பர்ஃபார்மன்ஸ்லாம் அவர் பண்ணுறதை பார்த்து அவ்வளோ ரசித்தேன். தேர்ந்தெடுத்த கதைகள், தெளிவான சிந்தனை, தெய்வ பக்தியோட அருமையாக ட்ராவல் பண்ணிட்டு இருக்காரு யோகி பாபு. பிரமாதம். எல்லாருக்கும் இனிய மாலை வணக்கம். தம்பி அவர்களோட ஒரு 4-5 படமாக நான் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கேன். சில படங்கள் மட்டும்தான் கஷ்டப்படாமல் ஒர்க் பண்ணியிருக்கேன். அரையன் 305 கடவுள் கஷ்டம் இல்லை, ஒரு கன்னியும் 3 களவாணிகளும் அதில் கஷ்டம் இல்லை. ஆனால் இரும்புக்கோட்டை முரட்டு சிங்கம் ஆகட்டும், இந்த படமும் ஆகட்டும், இரும்புக்கோட்டை முரட்டு சிங்கத்தில் மேக்சிமம் குதிரை, இந்த படத்தில் போட்டு. அது ஒரு நல்ல தம்பி சொன்ன மாதிரி என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த கடலை கணிக்க முடியவில்லை. திடீர்னு கம்மியாக இருக்குது, திடீர்னு தண்ணி ஜாஸ்தியாக இருக்குது, திடீர்னு அலை அடிக்குது, நிற்க முடியல, உட்காந்துருந்தா கூட முதுகெல்லாம் வலிக்குது. அந்த அளவுக்கு ஒரு கஷ்டப்பட்டு, அது அவங்க ஈஸியாக சொல்லிட்டாங்க. இந்த மாதிரி டேபிளில் உட்காந்து எழுதுறது ஈஸின்னாலும் தோணணும் இல்லையா, தோன்றது கஷ்டம் இல்லையா. தோன்றதை எழுதி அதற்கு போய் லொக்கேஷன் எல்லாவற்றையும் பார்த்து காட்சிப்படுத்தி எங்களை மாதிரி இம்சைகளை எல்லாம் ஒன்றா சேர்த்து அந்த மாதிரி கொஞ்சம் நேரம் விளையாடாமல் இருங்களேன், ஷார்ட் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு நாங்கள் எல்லோரும் ஜாலியாக இருந்தோம். ஷூட்டிங் போன மாதிரி இருந்தாலும் நாங்கள் ஒரு ஃபேமிலியோடு டூர் போன மாதிரி தான் இருந்தது. முக்கியமாக சொல்லணுன்னாக்கா சாம்ஸு, அதுக்கப்புறமா மதுமிதா, கௌரி, அப்புறம் அந்த சின்ன குழந்தை, அந்த பையன் மச்சான் சின்னி ஜெயந்த்,
தம்பி யோகி பாபு எல்லாருமா நாங்கள் போயிட்டு வந்து அந்த போட்டில் இருந்துக்கிட்டு ஒரே இது எங்கேயும் நகர முடியாது. அது உள்ளே இருக்கும், இறங்கி போகிறதுக்கு என்ன தண்ணியில் இறங்கி போகிறதுனாக்கா எப்படி அப்புறம் ட்ரெஸ்ஸு நனைஞ்சு போயிடும். அந்த மாதிரி எல்லாம் கஷ்டம் இருக்குது. அலையடிச்சதுனாக்கா ட்ரெஸ்ஸு நனைஞ்சிரும். எனக்கு வந்து இன்றைக்கி வந்து தம்பிக்கிட்ட ஆஃபீஸில் பேசிக்கிட்டு இருக்கும்போது ஒரு கேரக்டர் சொல்லி, இந்த கேரக்டர் நீங்கள் நடிச்சிருக்கீங்களா? நாங்கள் இல்லை அப்படின்னு நான் ஒரு கேரக்டர் சொல்லி எனக்கு அதுதான் பிடிக்கும் அப்படின்னேன். இல்லை அப்படி இல்லை, உங்களுக்கு பிடிக்கிறதுங்கிறது இல்லை, நீங்கள் வந்து எந்த கேரக்டராக இருந்தாலும் நீங்கள் ஏற்று நடிக்கணும் அப்படின்னாங்க. அந்த மாதிரி இதில் வந்து எனக்கு அவர் சொல்லும் பொழுது நான் வந்து யாரை என்னுடைய குருநாதராக நான் நினைத்திருக்கிறேனோ அவருடைய சீடனாகவே நடிக்கக்கூடிய ஒரு கேரக்டர். அது படம் பார்த்துக்கோங்க, படம் பார்த்துட்டு சொல்லுங்கள். ரொம்ப நான் ரசித்து பண்ணிய கேரக்டர்களில் இதுவும் நிச்சயமாக ஒரு முக்கியமானது. அற்புதமான வேடம், அருமையான ஒரு வேடம், உணர்ந்து நடிக்கக்கூடிய ஒரு வேடம். அதில் எல்லா ஆர்டிஸ்டுகளோடும் சகோதர சகோதரிகளுடைய உதவியோடும் கேமராமேன் சாருடைய ஒரு ஒத்தாசையோடும் தம்பி அவர்களுடைய ஒரு வழிகாட்டுதலோடும் ரொம்ப பிரமாதமாக இந்த கேரக்டர் வந்து ஒரு நல்ல பேர் வாங்கி கொடுக்கக்கூடிய ஒரு கேரக்டராக எனக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னு நான் நம்புகிறேன். ஜிப்ரான் அவர்களுடைய மியூசிக்கு டெஃபினட்டாக சொல்லணும். நான் குழந்தை கௌரிக்கிட்ட நான் சொல்லிக்கிட்டு இருந்தேன், ரொம்ப பிரமாதமாக இருக்குமா இந்த சாங்கு அப்படின்னு. நாங்கள் அந்த போட்டில் உட்காந்துட்டு பாடுறது. கௌரியை பற்றி முக்கியமாக சொல்லணும், எனக்கு அவங்கள பற்றி சொல்லலைன்னாக்கா பிரச்சனை. என் தம்பியோட ஜோடி, என் பையனோட ஜோடி அவங்க. அதனால் அவங்ககிட்ட போட்டு கொடுத்து, ஏன்பா கௌரியை பற்றி நீங்கள் பேசலையா அப்படின்னு அவர் ஏதாவது சொல்லுவார். ஒரு சாங் வந்து ஃபுல்லாக பிகினிங்லேருந்து எண்டு வரைக்கும் வந்து அந்த சாங்கை ப்ளே பண்ணாங்க. அதை வந்து லாங் ஷாட்டில் டேக் பண்ணாங்க. நான் ஏன்னா பேசிக்காக நான் வந்து டப்பிங் ஆர்டிஸ்ட் அப்படிங்கிறதுனால எனக்கு அது தெரியும். அந்த இன்ச்சு கூட அந்தண்ட இந்தாண்ட அந்த லிப்பு விலகாமல் அந்த சாங்கை சிங் பண்ணி அவ்வளவு அழகாக அந்த அந்த இதுக்கு எக்ஸ்ப்ரெஷன்ஸோட அந்த ஃபேஷியல் எக்ஸ்ப்ரெஷன்லாம் பிரமாதமாக கொடுத்து குழந்தை எல்லாருமே ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருக்கிறாங்க. நல்லா இருக்கணும், படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும். அதற்கு பத்திரிகை ஊடகத்துறை நண்பர்கள் எல்லாருடைய ஒத்துழைப்பும் ரசிகர்களுடைய ஆதரவும் இறைவனுடைய ஆசீர்வாதமும் வேண்டும். தம்பி அவர்களுக்கு மேலும் மேலும் அடுத்தடுத்த படங்கள் வந்து நிச்சயமாக பெரிய வெற்றியை கொடுக்கணும், படம் ஹிட்டு அப்படின்னு அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருப்பேன் ஷூட்டிங் ஸ்பாட்டில். அந்த அளவுக்கு எல்லாருமே கஷ்டப்பட்டு உழைச்சிருக்கோம். தம்பி வந்து நான் மட்டும் அந்த என்னுடைய உழைப்பு மட்டும் இல்லை, எல்லாருடைய உழைப்பும், நாங்கள் எல்லாருடைய உழைப்பும் இருக்குது. எங்களுக்கு உழைப்பதற்கு வாய்ப்பு கொடுத்து தம்பி அவர்களுக்கும் ப்ரொடியூசர்ஸுக்கும் எல்லாருக்கும் ஜின்னிக்கும் என்னுடைய அன்பான அன்பு கலந்த நன்றிகள், வாழ்த்துக்கள். எல்லோருக்கும் என்னுடைய மாலை வணக்கங்கள். தேங்க்யூ. 200 தடவை 300 தடவை அவ்வளவு ரசிச்சு நம்ம கேட்டிருக்கோம். ஏன் இவ்வளவு இடைவெளி, என்ன காரணம்? இல்லை, அதெல்லாமே சூழல் தான் சார். அப்புறம் 6 இல்லை 8 சார், இது 8th ஃபில்மு. அண்டு என்னென்னா சில நேரங்கள் நம்ம என்னதான் நம்ம ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தாலும் அதனுடைய அமைவு அதனுடைய கையில் தான் இருக்குது. நம்ம ஹார்ட் ஒர்க்கர், நம்ம ஸ்பீடு என்ன சொன்னாலும். ஸோ நானுமே வந்து அதை ஃபாஸ்ட்டாக பண்ணுறதுக்கு தான் ட்ரை பண்ணுறேன். ஆனால் ஒரு ப்ராஜெக்டுக்குள்ளே போன பிறகு அது நம்ம உள்ளே இழுக்குது. அப்புறம் அதில் அடிக்ட் ஆயிடுவோம். அதை வந்து ஒரு ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணணும் அப்படின்றது. நம்ம வந்து இந்த ரிலீஸ் தேதி போட்டு பண்ணுற அந்த ஸ்பீடுக்கு இன்னும் பழகிடுவேன் சார். போட் அப்டேட் எதிர்பார்த்துட்டு இருக்கப்போ நீங்கள் போட்டை கொண்டு வந்து நிறுத்துறீங்களே, ஏதாவது விசேஷமாக? இல்லை சார், அது நாங்கள் வந்து இயல்பாக வந்தது தான். ஆக்சுவலி இந்த எலெக்ஷன் சமயத்துலேயே நாங்கள் முடிச்சிட்டோம் படத்தை. அப்புறம் வந்து ஒவ்வொன்றா சொல்லி தள்ளி வந்துக்கிட்டே இருந்தது. முதல்ல எலெக்ஷன் முடியட்டும்னோம், அப்புறம் வந்து பெரிய படம் 2 வருதுன்னாங்க. ஸோ ஒரு வழியாக எங்களுக்கான ஒரு ஃபிகருக்கு எந்த இடத்துல கிடைக்குமோ அதுக்காக தான். மற்றபடி கோட்டோடையோ நாங்கள் அதை வந்து போட்டுன்னு கொண்டு வரணும்னா ஒன்றும் இல்லைங்க. சிம்பு தான் சார். ஆக்சுவலாக இது வந்து தழுவல், உண்மையோட தழுவல் அப்படின்னு சொல்லி ஒரு இது வந்தது. பட் ஆனால் லைஃப் ஆஃப் ஃபை அப்படின்னு சொல்லிட்டு அது போட்டில் அந்த புலி கூட இருக்கிறது இருக்கும், அதோடைய தழுவலாக இருக்குமா இல்லை உண்மையாலுமே? ஆகஸ்ட் 2 ரிலீஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிடும். ஏன்னா நீங்கள் வந்து இது வந்து டோட்டலாகவே நம்மளுடைய கல்ச்சரில் அந்த சமயத்தில் நடந்தது. இது ஒரு உண்மை சம்பவம் அப்படின்றது. என்னுடைய ஃப்ரெண்டோட வீட்டில் அவங்களுடைய தாத்தா அவங்க சொல்லும்போது சொன்னது தான் இந்த இன்சிடெண்ட். என்னென்னா
ஜப்பான் வந்து சென்னையில் பாம்பு போடுறதுக்காக கிட்ட அந்த சமயத்தில் வரும்போது இன்னைக்கு நைட் பாம் அப்படின்ன விட ஒவ்வொருத்தருக்கும் அவங்கவுங்க பாட்டு இருக்கும்ல. கார் இருக்கவங்க எடுத்துட்டு செங்கல்பட்டை தாண்டுற மாதிரி போட் இருக்கவங்க எடுத்துட்டு நடுக்கடலுக்கு போயிடுவாங்க அப்படின்னு. ஸோ அதுலேருந்து கிரியேட் ஆனது தான். நீங்கள் உள்ளே பார்க்கும்போது தெரியும், அதில் வந்து மொத்தமே 3 பேர் லைஃப் ஆஃப் பைல், இதில் 10 பேர் இருக்கும். இதை விட என்ன டிஃப்ரென்ஸு? இதில் இன்னொன்று, போட்டு கீழே வந்து நெய்தல் கதை அப்படின்னு போட்டிருக்கீங்க. இப்போது பார்த்தீங்கன்னா வைரமுத்து சார் ஒரு ஆடியோ லான்ச்சில் வந்து ஏன் தமிழில் வைக்க மாட்டீங்கன்னு ஒரு ஆதங்கப்பட்டார். அதே போல் இப்போது தமிழ்நாடு முதலமைச்சர் வந்து வணிகங்கள்லாம் தமிழில் பேர் வைங்க அப்படின்னு சொல்லி இது பண்ணிட்டாரு. ஏன் அதை போட்டுன்னு கொண்டு வந்திருக்கணும்? வேற ஏதாவது படகு? இல்லை, அப்படி இல்லை. இது வந்து இப்போ நீங்கள் ஒரு நேஷனல் லெவல் ரீஜியனுக்கு கொண்டு போகும்போது ஒரு காமன் நேம் தேவைப்படுது. ஆக்சுவலி இந்த படத்துக்கு நாங்கள் ஃபஸ்ட்டு வச்சுருந்த தலைப்பு வந்து பக்கிங்ஹாம் வீரனும் பரதேசியின் பேரனும் அப்படின்னு. ஸோ பட் என்னென்னா அது வந்து எங்களுக்கு வந்து சில சமயம் மார்க்கெட்டிங்காக போகிறப்போ இதோ சொல்லும் போதோ இது தமிழுக்கு ஓகே அப்படிங்கும்போது நம்ம இது ஒரு ஓடிடிலேயோ அடுத்து நம்ம ஸ்டேஜ் போகிறப்ப அதுக்கு ஒரு புல்லிங் தேவைப்படுது. அதுக்காக தான் வச்சோம். அதனால தான் கீழே ஆத்மார்த்தமாக நெய்தல் கதைன்னு ஆசை தீர வச்சுக்கிட்டோம். சார், அடுத்து மருதம் முல்லை அதெல்லாம் எதிர்பார்க்கலாமா? கண்டிப்பாக சார். சார் ஒரு நிமிஷம் செந்தில், ஒரு நிமிஷம் மைக் சார்